ஒரு பெரிய குளத்தில் 3 மீன்கள் வாழ்ந்தன. முதலாவது மீன் தீர்க்கதரிசி சோகஸ்மெலி. அது புத்திசாலி. வருங்காலத்தில் நடக்கப் போவதை முன்கூட்டியே சிந்தித்து முடிவெடுக்கும் ஆற்றல் அதற்கு இருந்தது. இரண்டாவது மீன் சந்தர்ப்பவாதி சோகஸ்மெலி. அது உடனடி சவால்களை சமாளிக்கும் திறமை கொண்டது. பிரச்சனை வந்த பிறகு அதற்குரிய தீர்வுகளை விரைவாக கண்டுபிடிக்கும். மூன்றாவது மீன் சோம்பேறி சோகஸ்மெலி. அது எதற்கும் கவலைப்படாது, எந்த திட்டமும் போடாது, எல்லாவற்றையும் விதிப்படி நடக்கும் என்று நம்பிச் சும்மா இருக்கும். ஒருநாள் குளத்தின் அருகே வந்த 2 மீனவர்கள் பேசிக்கொள்வதைக் கேட்ட முதல் மீன் அதிர்ச்சியடைந்தது. நாளைக்கு வந்து இந்த ஆழமான குளத்தில் வலை வீசி மீன் பிடிக்கலாம் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். முதலாவது மீன் உடனே எச்சரிக்கை அடைந்தது. ஆபத்து வரப்போகிறது. நாளை வரை காத்திருக்கக் கூடாது என்று நினைத்தது. அது சிறிதும் தாமதிக்காமல் அன்றிரவே வேறு ஒரு பாதுகாப்பான பெரிய ஏரிக்குத் தாவிச் சென்றது. அடுத்த நாள் மீனவர்கள் வந்தார்கள். வலை வீசத் தொடங்கினார்கள். அப்போதுதான் இரண்டாவது மீனுக்கு ஆபத்து புரிந்தது. ஐயோ, நாம் தப்பிக்க வழி தேடவில்லையே என்று நினைத்தது. மீனவர்கள் வலையைச் சுருக்கும்போது அந்த மீன் வேகமாக நீந்தி செத்துப்போனது போல நடித்து உடனே தண்ணீரில் மூழ்கிவிட்டது. மீனவர்கள் அது இறந்த மீன் என்று நினைத்து அதை குப்பையில் வீசினார்கள். இரண்டாவது மீன் அந்தச் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் தண்ணீருக்குள் குதித்துத் தப்பியது. ஆனால் மூன்றாவது மீன் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு நமக்கு விதித்தபடி நடக்கும், கவலை வேண்டாம் என்று சும்மா இருந்தது. அதன் விளைவு மீனவர்களின் வலையில் சிக்கி தன் உயிரை இழக்க நேரிட்டது. நீதி வருமுன் காப்பதே சிறந்தது.